செவ்வாய்க்கிழமையுடன் வரக்கூடிய சஷ்டி திதியில் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் தீரும், கடன் தீரும், குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். தீர்க்கவே முடியாது அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிற பிரச்சனைகளுக்கு கூட நிச்சயமாக தீர்வு கிடைக்கும். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷயவாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9346920042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. தீராத கடன் தீர செவ்வாய் ஹோரை நேரத்தில் வழிபாடு செய்யணும், குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்க வெற்றிலை தீபம் ஏற்றணும், குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளும் முருகனின் அருளும் கிடைக்கணும்னா மாவிளக்கு தீபம் ஏற்றணும், வெற்றி மேலே வெற்றி கிடைக்கணும், தோல்விகள் எல்லாம் சரியாகணும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு வெற்றிலை மாலை சாற்றணும். இப்படி ஒவ்வொரு வழிபாடுகளும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான வழிபாடு தான், கை மேலே பலன் கொடுக்கக்கூடிய வழிபாடு தான். இந்த வழிபாடுகளில் எதை நீங்கள் செஞ்சாலும் சரிங்க, அதோடு சேர்த்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தையும் செஞ்சிடுங்க. அதற்கு தேவையான பொருள் முதல்ல மஞ்சள் நிற வஸ்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. குறிப்பாக இதை செவ்வாய் ஹோரை நேரமான மதியம் 1 to 2 அல்லது இரவு 8 to 9 செஞ்சீங்கன்னா எப்பேற்பட்ட கடனும் நிச்சயமாக தீருங்க. மஞ்சள் துணியை சதுர வடிவில் கட் பண்ணி எடுத்துட்டு 9 அரிசி கவுண்ட் பண்ணி எடுங்க. முனி உடஞ்சிருக்கக்கூடாது, நல்லா முழுசாக இருக்கணும் அரிசி. நெல் இருந்தால் ரொம்ப நல்லது, நெல் எடுத்துக்கலாம். நெல் இல்லாத பட்சத்தில் அரிசி எடுத்துக்கோங்க. அடுத்தது 9 துவரையும் துவரைனா துவரம்பருப்பு உடஞ்சிருக்கக்கூடாது, நல்லா வட்ட வடிவில் இருக்கணும். துவரம்பருப்பு உங்ககிட்ட முழுசாக இருக்குன்னா முழுசாக எடுத்துக்கிடலாம். இப்போ அந்த வஸ்திரம் எடுத்துருக்கீங்க இல்லையா, அதில் நீங்கள் கையில் எடுத்துருக்கிற 9 அரிசியை வைக்கணும். அடுத்தது 9 துவரையை வச்சுட்டு ஒரே ஒரு விரலி மஞ்சள் அதோடு சேர்த்து வச்சு நல்லா டைட்டாக கட்டிட்டு உங்கள் கையில் வச்சுக்கோங்க. இரு கைகளையும் என்ன செய்யுங்க, நல்லா விரித்து வச்சுட்டு கைகளுக்கு நடுவில் வச்சு 2 கையும் சேர்த்து நம்ம சாமி கும்பிடுவோம் இல்லையா, அது மாதிரி கைகளை மூடிக்கோங்க. மூடிட்டு முருகனை நினச்சி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள், சஷ்டி கவசம், திருப்புகழ், உங்களுக்கு என்ன தெரியுமோ, வேல்மாறல், எதுவுமே தெரியலையா, முருகனுடைய சிறப்பு வாய்ந்த 6 எழுத்து மந்திரமான ஓம் சரவண பவ எனும் மந்திரத்தை 108 முறை சொல்லணும். கையில் நான் இப்போ சொன்ன இந்த பரிகாரத்தை செஞ்சு கையில் வச்சுக்கிட்டு சொல்லணும். சொல்லி முடிச்சுட்டு அதை முருகனுடைய பாதத்தில் வச்சுட்டு நீங்கள் ஏற்றி வச்சுருக்கிற தீபத்தை தொட்டு கும்பிட்டுட்டு அந்த சிறிய மூட்டையை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டு நிலைவாசலில் கட்டிடுங்க. மறுநாள் காலையில் என்ன பண்ணுங்கள், அந்த விரலி மஞ்சளை மட்டும் எடுத்துக்கோங்க. மற்ற பொருட்களை எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திட்டு அந்த வஸ்திரத்தை, அதாவது நீங்கள் மூட்டை கட்டின துணியை நீங்கள் திருப்பி அலசிட்டு பயன்படுத்திக்கலாம். இந்த மஞ்சளை நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா பொடி பண்ணி ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு வச்சு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணுவீங்க இல்லையா, அந்த தண்ணீரில் சிறிதளவு சேர்த்துக்கோங்க. நிலைவாசலுக்கு பூசி விடுங்க. குறிப்பாக நிலைவாசலுக்கு அந்த மஞ்சள் தூளை நீங்கள் எப்போல்லாம் நிலைவாசல் சுத்தம் பண்ணுறீங்களோ அப்பெல்லாம் பூசி விடும்போது குலதெய்வம் நிரந்தரமாக குடியிருக்கும், வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் நீங்கும், நினைத்த காரியம் நடக்க ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரியவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.